கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்களுக்கு இந்த புதிய மாதத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தை நாம் காண நமக்கு கிருபை செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை துதிக்கும் துதியோடு இந்த புதிய மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அற்ப காரியம் என்பதற்கு எளிதான காரியம், லேசான காரியம் என்று அர்த்தமாகும். பல நாட்களாக, பல மாதங்களாக, ஏன் பல ஆண்டுகளாக கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு நாம் அற்புதத்தை எதிர்பார்த்தும் அற்புதம் நடைபெறுவதற்கான அடையாளமே இல்லை என்று மனம் சோர்ந்து போயிருந்தாலும், நமக்கு அற்புதத்தை செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம், எளிதான காரியம். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வசனத்தை கூறினார் என்று 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தையும் ஏதேமின் ராஜாவையும் கூட்டிக் கொண்டு தனக்கு விரோதமாக கலகம் பண்ணின மோவாபின் ராஜாவுடன் யுத்தத்திற்கு சென்றார். அவர்களுடைய 7 நாட்கள் பிரயாணத்திற்கு பின் அவர்களுக்கும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் அவர்களுடைய இராணுவத்திற்கும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போனது. அப்போது எலிசா தீர்க்கதரிசியிடம் சென்றார்கள். எலிசா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கூறப்பட்டது: இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அவர்களுக்கு அவசிய தேவையான குடிக்கும் தண்ணீர் இல்லை. அத்தனை பேருக்கும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் அங்கு இல்லை. மழையும் இல்லை, மழை வருவதற்கான அறிகுறியும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் நிற்கக்கூடிய வாய்க்கால்களை அவர்கள் வெட்டினார்கள். 20ஆம் வசனத்தில், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. பலி செலுத்தி அவர்கள் கர்த்தரோடு ஐக்கியப்பட்ட அந்த நேரத்தில் தானே அற்புதம் நடந்தது. எல்லோருடைய தாகமும் தீர்க்கப்பட்டது. மோவாபியரையும் ஆண்டவர் அவர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். இதுபோல பல நாட்களாக நாம் எதிர்பார்த்த அற்புதம் நமக்கு நடக்காமல் இருக்கலாம். அற்புதம் நடப்பதற்குரிய சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அற்புதங்களை செய்கிற வல்லமை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு உண்டு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். நமக்கு அற்புதத்தை செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம், எளிதான காரியம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இயேசு இன்றும் செய்கிறார். அற்புதங்களை செய்கிறவரில் இயேசுவுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன் தந்ததற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய சுய ஞானத்தாலோ எங்களுடைய சுய பலத்தாலோ எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. அற்புதங்களை செய்கிற இயேசுவை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளில் அற்புதம் தேவையோ எல்லா பகுதிகளிலும் அற்புதங்களை காண எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களை உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
தேவையான அற்புத அடையாளங்களை செய்து உங்க நாமத்தை அவர்கள் வீட்டிலே மகிமைப்படுத்துங்கப்பா. உங்க ராஜ்யத்தை அவர்கள் கட்டுவதற்கு ஒவ்வொருவரையும் உங்க நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர, எங்களுடைய உள்ளான மனுஷனில் வல்லமையாக நாங்கள் பலப்பட, ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தி அடைய, வேதத்தை ஆர்வத்தோடு வாசித்து வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தர ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்திலே எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் தேவ சமாதானத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தீமைக்கு பொல்லாப்புக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க காருண்யம் என்னும் கேடகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. கர்த்தருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படிக்கு தேவ தூதர்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ரட்சணிய பாடல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காரியங்களிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராகிய இயேசுவை நோக்கி பார்த்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed month.